Hello friends, welcome to our channel Aari today. போன வீடியோவில் உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு பர்ஃபெக்டான முறையில் ஆரி மார்க் பண்ணுறதுக்கு அளவுலாம் எப்படி நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஆரி மார்க்கிங் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் அளவு கூட கண்டிப்பாக மாறாது. கண்டிப்பாக அந்த வீடியோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு நல்லாவே புரியும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் அந்த அளவு ப்ளவுஸில் எடுத்தது தான். ஓகேவா? கிளாத் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு மார்க்கிங் சொல்லி தந்தேன்னா ஃபுல்லாக வீடியோவில் கவர் ஆகாது அந்த கிளாத். அதுக்காக இந்த பேப்பர் பேட்டர்னில் நான் சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்ததாக ஸ்கேல் எடுத்திருக்கேன், இன்ச் டேப் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 30 rupees தான் வரும். ஆனால் நெக் லைன்லாம் மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கர்வ் லைன், பாட் நெக் இதெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். ஆர்ம் ஹோல் ஸ்கேல் அப்படின்ட்டு கேளுங்க. ஓகேவா? அடுத்ததான் நான் பென் எடுத்திருக்கேன் A4ல் ட்ரா பண்ணுறதுக்கு. இப்போது நான் ஒரு சின்ன ஐடியா கொடுத்துறேன். இப்போது மெட்டீரியல் பாருங்கள். மெட்டீரியலை நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணி மார்க்கிங் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அளவு ப்ளவுஸ் வச்சு கிளாத் மேலே அளவு ப்ளவுஸை போட்டு மார்க்கிங் பண்ணுறது. ஓகேவா? இதோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு எந்த மார்க்கிங் ரொம்ப புரியுதோ நீங்கள் அதை பாருங்கள். இப்போ அதே மெத்தடில் நான் அந்த A4 எடுத்திருக்கேன். இந்த A4ஐயும் நான் டபுளாக ஃபோல்டு பண்ணுறேன். ஏன்னா நம்ம கிளாத்தை டபுளாக ஃபோல்டு பண்ணிடணும் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த A4ஐ நான் டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு கிளாத் அப்படின்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ப்ளவுஸில் எடுத்த எல்லா அளவும் நம்மளால் பேப்பரில் போட முடியாது. நான் கொஞ்சம் சின்ன சின்ன அளவாக வந்து பேப்பர் பேட்டர்னில் போடுறேன். நான் போட உங்களுக்கான மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ நீங்கள் வந்து அதை கிளாத்தில் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? இப்போ ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 inches நமக்கு இருக்குது முதல்ல. இப்போது நம்ம இந்த பேப்பரோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 11.5 inches இருக்குது. உங்களுக்கு வந்து 14 inches இருந்தால் சரி, 13.5 இருந்தால் சரி, உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கோ அந்த அளவு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 11 inches வந்து நோட் பண்ணி கீழே வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா வந்து கீழே ஒரு 1 inch வந்து கேப் விட்டுருங்க. அடுத்தது நெக்கோட வித்து 3.75 inches. டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு வந்து 3.75 inches மார்க் பண்ணணும். ஓகேவா? என்னால் அவ்வளோ தூரம் மார்க் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் ஒரு 1.5 inchஸில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கான அளவு எவ்வளோ வருதோ நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போது நெக்கோட டீப் பாருங்கள், 8.25 inches. உங்களுக்கு வந்து 9 inches வந்திருந்தாலும் சரி, 10 inches உங்களோட அளவு ப்ளவுஸில் வந்திருந்தாலும் சரி, அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 1.5 cm நெக்கோட வித்து வந்தது இல்லை, அதை வந்து நம்ம நெக்கோட டீப் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா பாக்ஸ் டைப்பில் நம்ம போட்டு நெக்கோட ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து கோணல் ஆகாமல் நீட்டாக நம்மளால் போட முடியும். இப்போது நம்ம ஆர்ம் ஹோல் ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நமக்கு வந்து எந்த மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு இது தனியாக நான் ஒரு வீடியோ போட்டு இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறது சொல்லித்தரேன். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஆர்ம் ஹோலோட லைன் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டாச்சு. இப்போது ஆம்ஹோலோட பெண்டு வரும்ல, அதுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது ஒரு 1.25 inches வந்து இந்த இடையில மார்க் பண்ணி அதுக்கப்புறமா ஆம்ஹோலோட பெண்ட் கொடுங்க. இப்போது செஸ்ட்டு சைஸ் மார்க் பண்ணிடலாம். செஸ்ட் வந்து 36ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 9 inches. 9 inchஸில் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஹிப் சைஸ் 16 inches. 16 inchஸை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 4 inches. அந்த 4 inches தான் நமக்கு வந்து கீழே வரும், ஹிப் சைடு வரும். அதாவது நமக்கு ப்ளவுஸோட லென்த் வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணணும். அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஆர்ம் ஹோல் லைன், அதுக்கப்புறமா செஸ்ட்டு சைஸ், அதுக்கப்புறமா ஹிப் சைஸ், இது எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு பக்கத்துக்கு இதை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம் ஆப்போசிட்டில். நான் இப்படி பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ரைட் சைடு உள்ளது லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இது நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ராங்காக சாக் வச்சு நல்லா மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ஃபோல்டு பண்ணி தட்டினோம் அப்படின்னா லெஃப்ட் சைடுக்கு தேவையான மார்க்கிங் வந்து காப்பி ஆயிரும். உங்களுக்கு
உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் மார்க்கர் வச்சு ஃபுல்லாக ட்ரா பண்ணியிருக்கேன். எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு அப்படிங்கிறத கவனிங்க. நம்ம ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணதுனால அந்த நெக்கோட ஷேப் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நல்லா பாருங்கள். இது வந்து நம்ம பாட் நெக்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அது வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே நான் ஒரு ஆரோ மாதிரி போட்டிருக்கேன்ல, அதில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ஸ்கேலால். இப்போ ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல ப்ளவுஸோட லென்த் வந்து 14 இன்ச்சஸ், அதை மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ளவுஸோட டீப் 8.25 இன்ச்சஸ், அந்த நெக்கோட டீப் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது நெக்கோட வித் 3.75 இன்ச்சஸ் ஃபோல்டு பண்ணி இருக்கும்போது ஓப்பனில் வரும்போது 7.5 இன்ச்சஸில் வரும். அப்போ டோட்டலாக 7.5 இன்ச்சஸ் வரும். புரியுதா? ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் உங்களுக்கு நிறைய மெத்தடில் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால தான் அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே புரியும். அடுத்தது செஸ்ட்டு சைஸ் நோட் பண்ணிக்கிறேன். 36 இன்ச்சஸ் போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக தப்பு. ஏன்னா இது பேக்கோட அளவு, ஃப்ரண்ட் நமக்கு வரலை. அப்போ ஃப்ரண்ட்டை வந்து தனியாக விட்டுட்டு பேக்கோட அளவு மட்டும் 18 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கும் போது 9 இன்ச்சஸ் நம்ம போட்டோம். ஓப்பனில் 18 இன்ச்சஸ் வரும். அடுத்தது ஹிப் சைஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மார்க்கிங் முடிஞ்சது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 36 செஸ்ட்டு சைஸ் இல்லை கஸ்டமருக்கு வருது, இல்லை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டையும் போட்டு நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப சூப்பரான முறையில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது செஸ்ட்டு சைஸ்க்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் தேவை அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதுக்கான மெஷர்மெண்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.